தேவன் நோக்கி பார்ப்போம். நல்ல பிதாவே, இயேசுவின் நாமத்தில் உடைய பாதபடியில் வருகிறோம்ப்பா. ஆண்டவரே, நீர் சர்வ வல்லவர், நீர் எல்லையில்லாத தேவன், அனைத்தையும் அறிந்தவர். இந்த நாளில் நாங்கள் உண்மை இன்னும் அதிகமாய் அறிந்து கொள்ள, இன்னும் உம்மிடத்தில் இன்னும் நான் நெருங்கி கிட்டி சேர தேவரீர் எங்களுக்கு உதவி செய்வீராக. எங்களோடு கூட பேசுங்க, உங்களுடைய நாமம் மகிமைப்படட்டும். இதை பார்க்கிற ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் தேவன் நிச்சயமாகவே அற்புதத்தை செய்வீராக. உடைய பிள்ளைகள் என்ன தேவையோடு கூட இருந்தாலும் நீர் அந்த தேவையெல்லாம் சந்திக்க வல்லவராக இருக்கிறீங்கப்பா. இன்றைக்கு அற்புதங்கள் நடக்கட்டும், அதிசயம் நடக்கட்டும். அவர் நினைப்பதற்கு வேண்டிக் கொள்வதற்கு மேலாக தேவன் கிரியைகளை செய்து நடத்துவீராக. உடைய அன்பின் கரங்களை கொடுக்கிறோம், இயேசுவின் நல்ல நாமத்தில் பிதாவே, ஆமென். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படட்டும். நாம் ஆராதிக்கிற தேவன் ஒரு சாதாரணமான தேவன் அல்ல, எல்லை இல்லாத தேவன், சர்வ வல்லமையுடைய தேவன். எல்லா வல்லமையும் அவருக்கு இருக்கிறது, எல்லாம் அறிந்தவர். இன்றைக்கு நாம் அவரை நாம் மட்டுப்படுத்தக்கூடாது. இந்த நாளிலே நாம் பல சமயத்துல நாம் ஆராதிக்கிற தேவன் எப்படிப்பட்டவர் என்பதை நாம் அறியாமல் போய்விடுகிறோம். எனவேதான் நாம் பல காரியங்களை அவரிடத்தில் கேட்பதில்லை. இந்த நாளிலே நாம் நிச்சயமாக அவர் எப்பேற்பட்டவர் என்பதை அறிவோம். சங்கீதம் 78 சங்கீதம் 41 வசனத்தில் ஒரு சில வசனங்கள் வாசிக்கிறேன். அவர்கள் திரும்பி தேவனை பரீட்சை பார்த்து இஸ்ரவேல் பரிசுத்தரை மட்டுப்படுத்தினார்கள். அவருடைய கரத்தையும் அவர் தங்களை சத்துருவுக்கு விலக்கி மீட்ட நாளையும் நினையாமல் போனார்கள். அவர் எகிப்திலே தம்முடைய அடையாளங்களையும் சோவான் வெளியிலே நம்முடைய அற்புதங்களையும் செய்தார். நாம் பல சமயத்துல வேதனையான காரியம், நம்முடைய தேவனை நாமே மட்டுப்படுத்த நம்முடைய வாழ்க்கையில நாம் தேவனிடத்தில் மிக பெரிய காரியங்களை பெற்றுக்கொள்ள முடியும். அவரால் செய்ய முடியாத காரியம் ஒன்றுமில்லை. அவர் நமக்காக யாவற்றையும் செய்து முடிக்கிற தேவன். நமக்காக எதை வேண்டுமானாலும் செய்வார். என்னால் செய்ய முடியாத அதிசயமான காரியம் என்று ஒன்று உண்டோ என்று கேட்கிற தேவன். இதுவரை நடந்திராத காரியத்தை உங்களுக்காகவே அவர் நடத்தி காண்பிக்கிற தேவன். ஆனால் பல சமயத்துல நம்ம அதை மறந்து விடுறோம். நம்முடைய தேவனை நாமே மட்டுப்படுத்துகிறோம். இதெல்லாம் எதுக்கு ஆண்டோட்டு போய் சொல்லிட்டு அவருக்கே நிறைய வேலை இருக்கும் அப்படின்னு சொல்லி நாம் நினைத்து விடுகிறோம். இன்றைக்கு அவர் பரலோகத்தில் இருந்தாலும் உங்களையும் என்னையும் பார்த்து கொண்டு உங்களுக்கும் எனக்கும் அற்புதங்களை செய்வதற்காக அவர் ஆயத்தமாக இருக்கிறார். நிச்சயமாகவே நம்முடைய ஜெபத்தை கேட்கிற தேவன். நாம் பல சமயத்திலே அவரை மட்டுப்படுத்தி விடுகிறோம். முதலாவதாக நமக்குள்ளாய் வருகிற சந்தேகம் அவரை மட்டுப்படுத்தி விடுகிறது. நாம் தேவனை விசுவாசிக்கும் பொழுது நமக்காக எல்லாவற்றையும் செய்து முடிக்கிறது. நாம் மார்க்கில் பார்க்கிறோம், அங்கே அவர் வளர்ந்த ஊரான நாசரேத்துக்கு போகும் பொழுது அவருடைய அவிசுவாசத்து நிமித்தமாய் அவர் ஒரு சில அற்புதங்களை மட்டும் செய்தாரே இல்லாமல் அநேக அற்புதங்கள் செய்யக்கூடாமல் போயிட்டு. நாம் தான் தேவனுடைய வல்லமையை மட்டுப்படுத்துகிறோம். நாம் விசுவாசிக்கும் பொழுது தேவன் நமக்காக யாவற்றையும் செய்து முடிப்பார். நம்முடைய அவிசுவாசம், நம்முடைய சந்தேகம் என்ன செய்து விடுகிறது? அவரை மட்டுப்படுத்தி விடுகிறது. யாக்கோபு 1:6 சில வசனங்களை வாசிக்கிறேன். ஆனாலும் அவன் எவ்வளவாகிலும் சந்தேகப்படாமல் விசுவாசத்தோட கேட்க கடவன். நான் தேவன் ஒரு வார்த்தை கேட்டுட்டு இதை அவன் செய்வாரா செய்ய மாட்டாரா, இது நடக்குமா நடக்காதா, இப்படி ரெண்டாவது ஒரு எண்ணம் நமக்குள்ள வரக்கூடாது. அவரிடத்தில் வந்துவிட்டால் நிச்சயமாய் நான் பெற்றுக்கொண்டுதான் திரும்புவேன். நான் தேவனிடத்திலே சொல்லிவிட்டேன், என் ஜெபத்தை கேட்டு விட்டால் நிச்சயமாய் நான் அவரிடத்தில் பெற்றுக்கொள்வேன் என்று நான் விசுவாசிக்க வேண்டும். சொல்லப்படுது, சந்தேகப்படுகிறவன் காற்றினால் அடிபட்டு அலைகிற கடலின் அலைக்கு ஒப்பா இருக்கிறான். சந்தேகப்பட்டா
ஒண்ணுமே கிடைக்காது. நாம் தைரியமா நம்ம கேட்கணும், நாம் விசுவாசத்தோடு கேட்கணும். வித்தவுட் a second thought, இரண்டாவது ஒரு சிந்தை நமக்குள்ள வரக்கூடாது. நான் தேவனிடத்துல கேட்டுவிட்டேன், நிச்சயமா எனக்கு செய்வார். இந்த காரியங்கள் இஸ்ரவேல் ஜனங்கள் அடிக்கடி தேவனுடைய மிகப்பெரிய அற்புதங்களை பார்த்திருந்தும் அவர்கள் முறுமுறுக்க ஆரம்பித்தார்கள். பல்வேறு எல்லா சமயத்திலும் அவரை சந்தேகப்பட்டார்கள். சிவந்த செங்கடலுக்கு சிவந்த சமுத்திரத்துக்கு முன்னாடி வந்த பொழுதும் அவர்கள் முறுமுறுத்தார்கள். தேவன் அற்புதம் செய்தார். அவர்களுக்காக கடல் இரண்டாக பிரிந்தது. அவர்கள் தண்ணீர் கசப்பாய் இருக்கிறத முறுமுறுத்தார்கள். தித்திப்பான தண்ணீராய் மாற்றி கொடுத்தார்கள். தண்ணியே இல்லை என்று முறுமுறுத்தார்கள். அங்கே கற்பாறையிலிருந்து தண்ணீர் நீரூற்றை வரப்பண்ணினார். எங்களுக்கு சாப்பிடுவதற்கு ஒரு அசைவம் இல்லையே என்று சொல்லி முறுமுறுத்தார்கள். அவர்கள் புசித்து திருப்தியாகி, அப்படி சாப்பிட்டு திருப்தியாகி மூக்கு வழியா வரக்கூடிய அளவுக்கு ஒரு மாதம் அளவும் அவர்கள் இருப்பதிலேயே மேன்மையான அந்த காடையை உணவை தேவன் அவர்களுக்கு கொடுத்தார். இன்னைக்கு நாம் எப்படி இருக்கிறோம்? நாம் தேவனை எந்த அளவுக்கு விசுவாசிக்கிறோம்? நாம் விசுவாசிக்கும் பொழுது நிச்சயமாய் நாம் பெற்றுக்கொள்வோம். ஒரு சுகத்திற்காக நாம் தேவனிடத்தில் கேட்கிறோம் என்றால் அந்த சுகத்தை எனக்கு நிச்சயம் கொடுத்து விட்டார் என்ற விசுவாசத்தோடு கூட நாம் கேட்க வேண்டும். அதை குறித்து சிந்திக்க வேண்டும். நான் பண்ண சேவத்தை கேட்பானோ கேட்க மாட்டானோ? இந்த டாக்டர் சொன்னாரு, இந்த வியாதி நீ சுகமே ஆகாது, நீங்க உயிருள்ள வரைக்கும் நீங்க மாத்திரை சாப்பிட்டு தான் இருக்கணும் அப்படின்னு சொன்னாரு. இதை மாத்திரமா மனிதர்கள் சொன்னதை பெரிதா எடுத்துக்கொண்டு நாம் ஆராதிக்கிற தேவன் அதை காட்டில் பெரியவர். அவர்களை உண்டாக்கின தேவன் அவர்தான். மருத்துவர்களை உண்டாக்கினவர் அவர்தான். எனவே நாம் அவரை விசுவாசிக்கிறவர்களாய் இருக்க வேண்டும். நாம் பெரிய காரியங்களை நாம் யோசிக்க வேண்டும். தேவனிடத்தில் பெரிய காரியங்களை எதிர்பார்க்க வேண்டும். நாம் நம்மால் முடியாத காரியங்கள், யாராலும் முடியாத காரியத்தை தேவன் செய்வார் என்று நாம் அங்கீகரிக்க வேண்டும். அதை எதிர்பார்க்க வேண்டும். நிச்சயமாகவே அதை அவர் செய்வார். ஏனென்றால் தேவனால் எல்லாம் கூடும், அவராலே கூடாது என்று ஒன்றுமே இல்லை. பாருங்க, முதலாவது விசுவாசம் நமக்கு தேவை. இரண்டாவதாக கீழ்ப்படிதல் தேவை. விசுவாசம் இல்லாமல் சந்தேகப்பட்டால் ஒன்றும் பெற முடியாது. அதே போல கீழ்ப்படியாவிட்டால் ஒன்றும் பெற முடியாது. நாம் கீழ்ப்படித்தால் அநேக நன்மைகளை நாம் பெற்றுக் கொள்வோம். நீதிமொழி 28:9 சொல்லப்பட்டிருக்கு, வேதத்தை கேளாதபடி தன் செவியை விளக்குகிறவனுடைய ஜெபம் அருவருப்பானது. மெசேஜ் பைபிள் இப்படி சொல்லப்பட்டிருக்கு, God has no use for the prayers of the people who won't listen to him. தேவன் தன்னிடத்தில் கேட்காதவர்களுடைய ஜெபம், தேவனிடத்திலே கேட்காதவர்களுடைய, தேவனுடைய வார்த்தையை கேட்காதவருடைய ஜெபம் நாட் யூஸ்டு சொல்லுது. அந்த ஜெபம் பலனற்றதாக, அது பிரயோஜனமற்றதாக இருக்கும். தேவனுடைய வார்த்தையை கேட்டு அதை கீழ்ப்படிந்து நாம் பண்ணுகிற ஒவ்வொரு ஜெபமும் அது மிகுந்த பலனுள்ளதாய் காணப்படுகிறது. யோவான் 15:7 நீங்கள் என்னிலும் என் வார்த்தைகள் உங்களிலும் நிலைத்திருந்தால் நீங்கள் கேட்டுக்கொள்வது எதுவோ அது உங்களுக்கு செய்வது. அந்த சொல்ல, stay join to me and let my teaching become part of you. ஆண்டவர் சொல்லுகிறார், என்னுடைய உபதேசத்துல நீங்க நிலைச்சிருந்தா போதும், என்னோடு கூட நீங்க இணைந்திருந்தால் போதும். Then you can pray for whatever you want and your prayers will be answered. நிச்சயமா நீங்க எதை கேட்டாலும் உங்களுக்கு பதில் கிடைக்கும் என்று தேவன் சொல்லி இருக்கிறார். யோவான் 3:21-22 பிரியமானவர்களே, நம்முடைய இருதயம் நம்மை குற்றவாளிகள் என்று தீர்க்காதிருந்தால் நாம் தேவனிடத்தில் தைரியம் கொண்டிருந்து அவருடைய கற்பனைகளை நாம் கை கொண்டு அவருக்கு முன்பாக பிரியமானவர்களை செய்கிறபடினால் நாம் வேண்டிக் கொள்கிறது எதுவோ அதை அவராலே
பெற்றுக் கொள்கிறோம். நாம் அவருடைய கற்பனைகளை கை கொண்டு, தேவனுடைய கற்பனைகள் பாரமானவைகள் அல்ல, நமக்கு நன்மைக்கு தான் அவருடைய வார்த்தைகளை சொல்லுகிறார், நம்முடைய நன்மைக்கு தான் சொல்லுகிறார். அடிக்கடி சொல்லக்கூடிய ஒரு முக்கியமான காரியம், நமக்கு விரோதமா ஒருவங்க தீமை செஞ்சாங்கன்னா, உங்களுக்கு விரோதமாய் சண்டை விட்டார்கள் என்றால் நீங்கள் திரும்பி அவரோடு கூட மோத வேண்டாம். உங்களை சபிக்கிறவர்களை ஆசீர்வதிங்க. அவங்க நன்மைக்காக அல்ல, உங்க நன்மைக்காக. என்ன ஆண்டவர் சொல்லியிருக்கிறார், சத்துருக்களை கூட சிநேகிங்கள் என்று சொல்லியிருக்கிறார், சபிக்கிறவர்களை ஆசீர்வதிங்கள் என்று சொல்லியிருக்கிறார். இது சத்ருவின் நன்மைக்காக அல்ல, உங்களோடு கூட விரோதமாய் போராடுவதுடைய நன்மைக்காக அல்ல, உங்களுடைய நன்மைக்காக, என்னுடைய நன்மைக்காக. நான் சத்ருவை மன்னிக்கும் சிநேகித்தால் அது எனக்கு நன்மை, என்னை சபிக்கிறவர்களை நான் ஆசீர்வதித்தால் அது எனக்கு நன்மை. இன்னைக்கு பில்லி சூனியங்கள், மாந்திரிகங்கள் இதெல்லாம் எப்படி வைக்கிறாங்க? சாபமான வார்த்தைகள். இவர்களுக்கு இப்படி நடக்கணும், கை கால் வராமல் போகணும், இல்லைன்னா பொருளாதார நஷ்டமாகும், இப்படி அவங்க ஆயிரக்கணக்கான முறைகள் அவர்கள் சொல்லி அந்த தீய ஆவியை எழுப்புகிறார்கள். ஆனால் நீங்க உங்களுக்கு விரோதமா இருக்கிறவங்களை பிளஸ் பண்ணிட்டீங்க, ஆசீர்வதிச்சீங்கன்னா அவங்க என்ன அனுப்பினாலும் உங்களை ஒன்றும் பாதிக்காது. நீங்கள் தேவனுடைய வார்த்தையை கை கொள்ளுதலாக இருப்பீர்கள் என்றால் எந்த தீங்கும் உங்களுக்கு நிகழாது. நீங்கள் வேண்டிக் கொள்கிறது எல்லாம் தேவனால் நிச்சயமாய் அங்கீகரிக்கப்படும். எனவே நாம் தேவனுடைய வார்த்தையை கேட்கிறோம். தேவன் நமக்கு பாரமான வார்த்தையை சொல்லலாம், நல்ல வார்த்தையை சொல்லுவோம். வேத வசனத்தோடு கூட இணைந்து நாம் செபிப்போம். வேதத்தை கேளாமல், வேதம் தான் தேவனுடைய வார்த்தை, தேவனுடைய வார்த்தை தான் அவரை வெளிப்படுத்துகிறது. எனவே அதை கேளாமல் நாம கீழ்ப்படியாம எத்தனை மணி நேரம் ஜெபம் பண்ணாலும் பிரயோஜனம் இல்லை. ஆனால் கீழ்ப்படிந்திருந்தால் தைரியமா நாம் ஜெபம் பண்ணலாம். நாம் கேட்கிற ஒவ்வொன்றையும் நாம் பெற்றுக்கொள்வோம். மூன்றாவதாக நாம் கேட்கிறவர்களாய், நாம் கேட்கும் பொழுது நிச்சயமாய் பெற்றுக்கொள்வோம். நான் பல சமயத்துல இது ஆண்டவருக்கு தெரியாதா, அவருக்கு எல்லாம் தெரியும், அவர் பார்த்து கொள்வார் அப்படின்னு மட்டும் கூடாது, அவர் பார்த்துக் கொள்வார். ஆனாலும் நாம் கேட்க வேண்டும். ஆண்டவர் கேட்க சொல்லி இருக்கிறார். வேதத்தில் அதிகமாய் அவர் கேட்க சொல்லியிருக்கிறார். ஒரு சமயம் ஒரு 3 வயது குழந்தை அம்மாவோட ஷாப்பிங் போயிருக்கு. அப்பொழுது அவங்க அம்மா சொல்லிருக்காங்க, நீ சாக்லேட் மாத்திரம் என்ன கேட்கக்கூடாது, நீ எப்படி கேட்டாலும் நான் வாங்கி தர மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளை கூப்பிட்டு போயிருக்கோம். அதே போல இந்த ட்ராலி, அதுல இந்த குழந்தையை குழந்தை வைத்து உட்கார வைத்துக் கொண்டு மற்ற பொருட்கள் எல்லாம், மளிகை ஜாமான்கள் இதெல்லாம் வாங்கியிருக்காங்க. அப்பொழுது அந்த குழந்தை கேட்க ஆரம்பிச்சு, அம்மா எனக்கு இந்த சாக்லேட். நான் அப்பொழுதே சொல்லிவிட்டேன், நான் உள்ள வருவதற்கு முன்னாடி சொல்லிடுறேன், சாக்லேட் உனக்கு வாங்கி தர மாட்டேன். மறுபடியும் இன்னும் ஒரு 5 நிமிஷம் ஆச்சு. இந்த குழந்தை கிடைச்சு, அம்மா எனக்கு சாக்லேட். ஒரு தடவை சொன்னா அவனுக்கு புரியாது, அப்படி சொல்லி அவர்கள் சொன்னாங்க. இன்னொரு மாதிரி சொல்லிச்சு, மா ப்ளீஸ், மம்மி ப்ளீஸ் சாக்லேட். அம்மா கோபம் வந்துச்சு, அமைதியை வாய முடியும், சாக்லேட்லாம் வாங்கி தர முடியாது. கடைசியாக இந்த குழந்தை ஒரு காரியத்தை செஞ்சு மிகுந்த சத்தமாய் அந்த சூப்பர் மார்க்கெட் அது முழுசும் கேட்கக்கூடிய அளவுக்கு 3 வயது குழந்தை பயங்கர சத்தமா, அம்மா இயேசுவின் நாமத்தினால தயவா உங்ககிட்ட கேட்கிறேன், எனக்கு சாக்லேட் வேணும் சொன்ன உடனே சூப்பர் மார்க்கெட் எல்லாரும் இந்த குழந்தையை திரும்பி பார்த்து, இந்த 3 வயது குழந்தை பேசுவதை பார்த்து எல்லாரும் பார்த்தார்கள், சிரித்தார்கள். உடனே ஒரு சில பிள்ளைகள்லாம், ஒரு சில நபர்கள்லாம் அந்த பிள்ளைகளுக்கு வந்து
அவனுக்காக இவர்கள் காசு கொடுத்து வாங்கி அந்த பிள்ளையுடைய சாக்லேட்ல பையில சாக்லேட்டை வச்சு இருந்தாங்க. அப்ப கடைசியில அந்த ஷாப்பிங் மாலை விட்டு அது வெளியே வரும்போது அது பாக்கெட்ல கிட்டத்தட்ட 28 சாக்லேட் இருந்துச்சு. இந்த சாக்லேட் பாக்ஸே என்ன செஞ்சு அந்த குழந்தைகளுக்கு அநேக பாக்ஸ் என்ன செஞ்சு இருந்துச்சு. அப்ப இன்னைக்கு என்ன செய்யணும்? நாம் கேட்கிறவங்களா இருக்கணும். அந்த குழந்தை எப்படி அந்த விடாப்பிடியா கேட்டு, அது அம்மா மாத்திரம் இல்ல, அந்த சூப்பர் மார்க்கெட்ல இருந்த அநேகர் என்ன செய்தாங்க, அந்த குழந்தை மேல ஆச்சரியப்பட்டு இப்படி நல்லா கேட்குது அப்படின்னு சொல்லி என்ன செய்றாங்க, அவங்களெல்லாம் வாங்கி கொடுத்தாங்க. பாருங்க, அவங்கெல்லாம் வாங்கி கொடுக்கும்போது அம்மா வாங்கி கொடுக்காம இருக்க முடியல, அவங்களும் என்ன செஞ்சாங்க, வாங்கி கொடுத்தாங்க. எனவேதான் ஆண்டவர் சொல்லுகிறார் யாக்கோபு 4:2, நீங்கள் விண்ணப்பம் பண்ணாமல் இருக்கிறதுனாலே உங்களுக்கு சித்திக்கவில்லை. நீங்க கேட்டீங்கன்னா தேவனிடத்துல நிச்சயமாய் பெற்றுக் கொள்வீர்கள். நீங்க கேளுங்க. நீங்க பேசுறீங்க, எனக்கு அது இல்லை இது இல்லை இப்படி நிறைய பேசுறீங்க, புலம்புறீங்க. ஆனா நீங்க தேவனிடத்தை நீங்க அதுக்காக எவ்வளவு நேரம் கேட்டிருக்கீங்க கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இன்னைக்கு நீங்க புலம்புவதற்கான நேரம் இல்லை. தேவன் நோக்கி பாருங்கள், அவர் எதை வேண்டுமானாலும் செய்வார். நீங்கள் புலம்புவதை விட்டுவிட்டு, எனக்கு அது இல்லையே இது இல்லையே என்று சொல்வதை விட்டுவிட்டு, எனக்கு யாரும் உதவி செய்யவில்லை என்று சொல்லி மற்றவர்களை குறை சொல்வதை விட்டுவிட்டு, எனக்கு கவர்மெண்ட் ஒன்றும் செய்யல, சபை ஒன்றும் செய்யல, யாரும் ஒன்றும் செய்யல அப்படியெல்லாம் சொல்வதை விட்டுவிட்டு இன்றைக்கு தேவனை நோக்கி பார்ப்போம். அவர் நம்முடைய வார்த்தையை அவரோடு கேட்கிறார். கேட்கிற ஒவ்வொருவரும் நிச்சயமாக பெற்றுக் கொள்கிறார்கள். மத்தேயு 7:7 சொல்லப்பட்டிருக்கிறது, கேளுங்கள் அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும், தேடுங்கள் அப்பொழுது கண்டடைவீர்கள், தட்டுங்கள் அப்பொழுது உங்களுக்கு திறக்கப்படும். 8ஆம் வசனம், ஏனென்றால் கேட்கிறவன் எவனும் பெற்றுக் கொள்கிறான், யார் கேட்டாலும் அவர்கள் பெற்றுக் கொள்வார். தேவன் யார் கேட்டாலும், இல்லாதவர்கள் கேட்டா கூட அவர் நிச்சயமாய் இறங்குகிற தேவன். நாளில் இயேசுவை ஏற்றுக்கொள்ளாமல், இயேசுவை பிடிக்காமல் இருந்தா கூட அவர்கள் கேட்டாலும் தேவன் தருவார். உலகத்தில் யார் கேட்டாலும் அவர் நோக்கி கூப்பிடுகிற ஒருவருக்கும் இல்லை என்று சொல்லாத தேவன். நாம் கேட்கலாம். பாருங்க, இஸ்மவேல் அவனை குறித்து சொல்லும், அவன் துஷ்ட மனுஷனாக இருப்பான். பிறக்கிறதுக்கு முன்னாடி ஆண்டு சொன்னான், ஆகார் வயிற்றில் இருக்கும் பொழுதே அவன் துஷ்ட மனுஷனாக இருப்பான் என்று கர்த்தர் தூதனானவர் சொன்னார். அதே போல அவனை அந்த இஸ்மவேலுக்காக ஆபிரகாம் ஜெபம் பண்ணினார். அவன் பொல்லாதவனாய் இருந்தாலும் கர்த்தர் அவனை ஆசீர்வதித்தார். அவன் சந்ததியை இன்னைக்கும் ஆசீர்வதித்துக் கொண்டிருக்கிறார். எவ்வளவு பெரிய நீங்க கேட்டா எதை கேட்டாலும் நிச்சயம் அவர் தருவார். அப்படிப்பட்ட தேவனை நாம் அற்றிருக்கிறோம். நாம் தைரியமாய் அவரிடத்திலே நாம் கேட்க ஆரம்பிப்போம். நாம் பெரிய காரியங்களை நம் தேவனிடத்துல சின்ன சின்ன காரியமா கேட்கணும் அவசியம் இல்லை. சின்ன காரியம்லாம் கேட்கலாம், ஆனால் அவருடைய கேட்கிறத பெரியதாக்கலை. அவர் எல்லாவற்றுக்கும் சொந்தக்காரர், வானத்துக்கும் பூமிக்கும் சொந்தக்காரர், வெள்ளியும் பொன்னும் என்னுடையது என்று சொல்கிறார். எனவே இன்றைக்கு நாம் தைரியமா கேட்போம், பெரிய காரியங்களை கேட்போம். எபேசியர் 3:20 சொல்லப்பட்டது, நாம் வேண்டிக் கொள்வதற்கு நினைக்கிறதுக்கு மிகவும் அதிகமாய் நமக்குள்ளே கிரியை செய்கிற வல்லமையின்படியே நமக்கு செய்ய வல்லவராகி அவருக்கு. அப்ப நாம் வேண்டிக் கொள்வதற்கும் நினைக்கிறதற்கும் மிகவும் அதிகமா நாம் நினைச்சு கூட பார்க்க முடியாத காரியத்தெல்லாம் நமக்காக செய்கிற நல்ல தேவன். நாளிலே நாம் தைரியமா கேட்போம், வாஞ்சையா கேட்போம். நாம் கேட்கிற ஒவ்வொன்றையும் பெற்றுக்கொள்வோம். தேவனுடைய வல்லமையை நாம் மட்டுப்படுத்த வேண்டாம், அவரால் எல்லாம் செய்ய முடியும். வான தூதர்கள் சாப்பிடக்கூடிய ஆகாரத்தையே இஸ்ரவேல் ஜனங்களுக்கு வனாந்தரத்தில் கொடுத்து போஷித்தார். அவர்களை எல்லா விதத்திலும் நடத்தினார். தேவன் இறைமையிடத்தில் கேட்கிறார், என்னால் செய்யக்கூடாத அதிசயமான காரியம் என்று ஒன்று உண்டோ என்று கேட்கிறார். உங்களுடைய அளவு எப்படி இருக்கிறது? நாம் கேட்கிற அளவு பெரியதா இருக்கும். பெரிய காரியத்தை கேட்க ஆரம்பிப்போம்.
நம்முடைய தேவன் மிகப்பெரிய காரியங்கள் செய்ய மீனின் வயிற்றிலிருந்து காசை கொடுத்த தேவன் ஒரு சிறு பையனுடைய 5 அப்பம் 2 மீனை வைத்து ஒரு மிகப்பெரிய கூட்டத்துக்கு எல்லாரையும் திருப்தியா போஷித்த தேவன். யோசுவா தேவன் நோக்கி ஜெபம் பண்ணி அவன் சூரியனை பார்த்து கட்டளையிடும் பொழுது அவனுக்காக அவனுடைய வார்த்தைக்காக சூரியனை நிறுத்தின தேவன். ஒரு இரும்பு கோடாரி மரம் வெட்டி கொண்டிருக்கும் போது ஆற்றிலே யோர்தானுக்குள் விழுந்து விட்டது. அவன் தீர்க்கதரிசியாக எலிசாவை நோக்கி, ஐயோ என்னுடைய கோடாரி அது இரவலாய் வாங்கினது விழுந்தது என்று சொன்ன உடனே அவர் சொன்னார், எங்க விழுந்துச்சு சொன்னார். உடனே ஒரு சின்ன ஒரு மர ஒரு கொம்பை வெட்டி அதை போட்டு அந்த இரும்பு கோடாரி அதை மிதந்து வந்துச்சு. எடுத்துக்கொள், கை நீட்டு எடுத்துக்கொள் என்று சொன்னார். இயேசு கிறிஸ்து தண்ணீரிலே நடந்தார். பேதுரு தண்ணீரில் நடந்தார். தானியேல் புத்தகத்தில் சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ என்கிற எபிரேய வாலிபர்கள் அவர்களை அக்கினி சூளையிலே போடப்படும் பொழுதும் அந்த அக்கினி சூளையிலே அவர் நடந்தார்கள். அவர்களோடு கூட இயேசுவும் கூட நடந்தார். அக்கினி அவர்களை ஒன்றும் செய்ய முடியாது. தானியேலை சிங்க குகையிலே தூக்கி போட்டார்கள். ஆனால் சிங்கம் ஒண்ணுமே செய்யல. தானியேலுடைய எதிரிகளை சிங்க கம்பியில போடும் பொழுது அவர்கள் அந்த கீழே போவதற்கு முன்பதாக எல்லாம் பாஞ்சு சாப்பிட்டு எல்லாம் அதை காலிவிடுவது. பேதுரு சிறைச்சாலையிலே உள் காவலர்களே அடைக்கப்பட்டிருந்தார். சபையார் ஊக்கமாய் ஜெபித்தார்கள். தேவன் தூதனை அனுப்பி அங்கே என்ன செய்தார், எல்லாம் கதவுகள் எல்லாம் பூட்டப்பட்டிருக்கும் பொழுது அப்படியே வெளியே கொண்டு பாருங்க. தேவ தூதர்கள் ஒருவேளை என்ன செய்யலாம், கதவுகளுக்குள்ள போகலாம். ஆனால் பேதுருவுக்காக என்ன செய்வது, கதவுகள்லாம் திறந்தது. அப்படி கொண்டு வந்த தேவன் நாட்களிலே நமக்காக அவர் வானத்தை திறந்து, வானத்தின் மதகை திறந்து இடம் கொள்ளாமல் போக மட்டும் ஆசீர்வதிக்கிற தேவன். அவர் இயற்கைக்கு அப்பாற்பட்ட காரியங்களை செய்கிறது. கழுதையை பேச வைத்தார். கழுதை மனித பாசைய பேசினது வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. அவர் எப்பேற்பட்ட ஒரு காரியம். அதோடு கூட பிலிப்பு என்கிற ஒரு மனிதனை ஆண்டவர் ஒரு வித்தியாசமான வழியாக அவனை கொண்டு சென்றார். அவன் தேவனுக்காக அவன் ஒரு ரதம், தேவன் சொன்ன வார்த்தைக்காக ரதம் ஓடுகிற அளவுக்கு, குதிரை ஓடுகிற அளவுக்கு அவன் ரதத்தின் வேகத்திலே ஓடி வந்தான். அவன் அந்த மந்திரிக்கு தேவனுடைய வார்த்தை அறிவித்தான். அவன் திரும்பி போகும்போது ஆண்டவர் அவனை நடக்க வைக்கவில்லை, ஓட வைக்கவில்லை. அப்படியே என்ன செய்தாராம், அப்படியே எடுத்து கொண்டு போய் அவன் திடீரென்று சொல்லப்படுகிறாங்க. கந்தாக மந்திரி ஞானஸ்நானம் பெற்று கரையேற்ற உடனே அடுத்து பிலிப்புவை ஆவியானவர் எடுத்து இன்னொரு இடத்துக்கு கொண்டு வந்தார். அப்போ அப்படி அவரை காணாமல் அவன் சந்தோஷத்தோடு திரும்பி போனான்னு பார்க்கிறோம். பாருங்க, என்னென்ன காரியங்கள் எல்லாம் தேவன் செய்கிறவர். அவர் ஒரு கல்லை ஒரு காக்கா விரட்டக்கூடிய கவனை வைத்து மிகப்பெரிய கோலியாத்தை வெல்ல வைத்தவர். ஒரு கழுதைக்கானை எலும்பை வைத்து 1000 பேரை சிம்சன் மூலமாய் கொல்ல வைத்தவர். எவ்வளவு பெரிய காரியங்கள். காற்றையும் கடலையும் அதட்டினவர். ராமனும் மீன் பிடிக்க பிரயாசப்பட்டு ஒரு சிறு மீன் கூட கிடைக்கல. ஆனா பகல் வேளையில இயேசு சொன்னார், நீ போய் வலதுபுறமாய் வலையை போட்டு சொன்ன மாத்திரத்துல ஒரு வலை போட்டு 2 படகு நிறைய மீன் கிடைத்தது. பெரும்பாலுள்ள பெண் 12 வருடமாய் தன்னுடைய ஆஸ்தி எல்லாம் வைத்தியருக்கு செலவழித்து, டாக்டருக்கு செலவழித்து சற்றாக பணமாக இருந்தார். இயேசுவின் வஸ்திரத்தை தொட்டு சுகமடைந்தார். பாருங்க, அப்போஸ்தலர் பார்ப்போம். 3ஆம் அதிகாரத்துல பேதுரு யோவானும் தேவாலயத்தில் போகும்போது பிறவி சப்பானி ஏதாவது காசு போடணும்னு பார்த்துக்கணும். அவர் சொல்றாரு, வெண்டிங் பண்ண இடத்துல இல்லை, நான் உள்ள இருக்கிற இயேசு நாமத்தில் நடை என்று சொல்லுவேன். அதுவரை பிறவிலே சப்பானி அடைந்த ஒரு மனிதன் அவன் நடந்து குதித்து நடனமாடினான்.
எவ்வளவு மேன்மையான காரியம். ஒரு தேவ பிள்ளைகளை துன்பப்படுத்தின, கொலை செய்கிற துணிந்த அந்த சவுலை தேவனுக்காய் ஊழியம் செய்கிற பவுலாய் மாற்றின தேவன் இன்றைக்கும் நம்மோடு கூட இருக்கிறார். இன்றைக்கும் அவருடைய வல்லமை குறைந்து போகவில்லை. இன்றைக்கும் அதிசயங்களை செய்கிறவர், இன்றைக்கும் அற்புதங்களை செய்கிறவர், இன்றைக்கும் அதே காரியங்களை செய்கிறவர். மல்கியால சொல்லப்பட்டிருக்க அவர் கர்த்தர் மாறாதவர். மல்கியா 3:6 ஆண்டவர் சொல்லுகிறார், நான் கர்த்தர், நான் மாறாதவர், ஆகையால் யாக்கோபின் புத்திரராகிய நீங்கள் நிர்மூலமாகவில்லை. எபிரேயர் 13:8 இயேசு கிறிஸ்து நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர். எல்லா வல்லமை அவருக்கு இருக்கிறது. அவர் எல்லையில்லாத தேவன். அவர் தன்னுடைய ஜனங்களை ஆசீர்வதிப்பதில் அவர் வாஞ்சியாய் இருக்கிற தேவன். நிச்சயமாய் அவர் ஆசீர்வதிக்கிறவர். உங்கள் குறைவுகளை எல்லாம் நிறைவாக மாற்றுகிறார். உங்களுடைய விசுவாசம் அதிகரிக்கட்டும், உங்களுடைய தரிசனம் விரிவடையட்டும். இந்த நாட்களிலே தேவனிடத்திலே நீங்கள் அதிகமாய் கேட்க ஆரம்பியுங்கள். விசுவாசத்தோடு கூட கேட்க ஆரம்பியுங்கள். ஆண்டவர் எழுப்புதலை அனுப்பும்படியாக கேட்க ஆரம்பிப்போம். நிச்சயமாய் நாம் பெற்றுக்கொள்வோம். இந்த கொரோனா காலத்தை குறித்து நாம் கவலைப்பட வேண்டாம். இந்த நாட்களில் கர்த்தர் செயலாற்றி கொண்டிருக்கிறார். ஒரு மிகப்பெரிய எழுப்புதலை நாம் சந்திக்க போகிறோம். நம்முடைய தேசம் சந்திக்க போகிறது, இந்த உலகம் சந்திக்க போகிறது. இயேசுவே தேவன் என்று சொல்லி எல்லா முழங்கால்களும் முடங்க போகிறது. எல்லா நாமங்களும் இயேசுவே ஆண்டவர் என்று அறிக்கை பண்ண போகிறது. இதை நாம் சீக்கிரத்திலே நாம் பார்க்க போகிறோம். எனவே நாம் அந்த விசுவாசத்தோடு தரிசனத்தோடு நாம் தேவனிடத்திலே கேட்க ஆரம்பிப்போம். நிச்சயமாய் நாம் பெற்றுக்கொள்வோம். கண்களை மூடி தேவன் நோக்கி பார்ப்போம். நல்ல பிதாவே, இயேசுவின் நாமத்தில் உடைய பாதப்பட்ட வருகிறோம்ப்பா. உடைய பிள்ளைகளாக நாங்கள் ஜெபத்திலே நாங்கள் சோர்ந்து போகாமல் எங்கள் தேவனை ஆண்டவரே மிகப்பெரியவராய் இருக்கிறீர். ஆண்டவர் உம்மிடத்தில் மிகப்பெரிய காரியங்களை கேட்கிறவர்களாய் நாங்கள் பெற்றுக்கொள்கிறவர்களாய் எங்களை மாற்ற ஆண்டவரே. இந்த நாளிலே உடைய பிள்ளைகள் இனி ஒருவரும் உருமறுக்க கூடாது, புலம்பக்கூடாது. என் தேவனிடத்தில் நாம் கேட்கும் பொழுதே பெற்றுக்கொள்வேன் என்ற விசுவாசத்தோடு ஒவ்வொரு நாளும் பெற்றுக்கொண்டு மேன்மையான காரியங்கள் எல்லாம் அனுபவிக்கிறவர்களாய் மாற வேண்டும். ஆண்டவரே நீ கேட்க சொல்லியிருக்கிறீங்க, நாங்கள் கேட்கிறோம் ஆண்டவரே. உம்மை தேட சொல்லிருக்கீங்க, தேடுகிறோம் ஆண்டவரே. தட்ட சொல்றீங்க, தட்டுகிறோம் ஆண்டவரே. அப்பா, நாளிலே ஜெபத்தை கேட்டு நீங்க அற்புதங்களை செய்கிறீர், அதிசயங்களை செய்கிறீர். இப்பொழுது இந்த செய்தியை பார்த்து கொண்டிருக்கிறவர்கள் இப்பொழுதே ஆண்டவரே என்ன சூழ்நிலை இருந்தாலும் அவர்கள் இப்படியெல்லாம் நடக்குமா, இதெல்லாம் ஆண்டவரை கேட்கலாமா அப்படி நினைச்சு கேட்கும் பொழுதே இப்பொழுதே அற்புதம் நடப்பதாக நான் இயேசுவை நோக்கி கேட்டேன். என்னுடைய வாழ்க்கையிலே நினைத்து பார்க்க முடியாத அற்புதத்தை இயேசு செய்தார் என்று சொல்லி நிறைய அற்புதங்களை, சாட்சிகளை நாங்கள் காண வேண்டும் ஆண்டவரே. அப்படி செய்வதற்காக நன்றி, நீ செய்து விட்டபடியாக நன்றி. இயேசுவின் நல்ல நாமத்தில் பிதாவே, ஆமென். தரிசனங்களை விரிவாக்குங்கள், கனவுகளை விரிவாக்குங்கள். நீங்கள் தேவனிடத்தில் தைரியமாய் கேளுங்கள். தேவனை மட்டுப்படுத்தாதீர்கள். நன்றாக விசுவாசிப்போம், நன்றாக கீழ்ப்படிவோம். நாம் ஆண்டவரிடத்தில் தைரியமா கேட்போம். நாம் முழுவதும் பெற்றுக்கொள்வோம்.